மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத சும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா. ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் திப்பில் குலூபி வ தவாஇஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். பெருன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல செய்திகளோடு நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினாலே சில நாட்களாக ஒரு 1/4 மணி நேரத்திற்கு முன்னாலேயே தராவீஹ் நிறைவு பெறுகிறது. அது நல்ல செய்தி தானே. அதே போன்று பயானும் பிரசங்கமும் கூட 10:30 தாண்டுவதில்லை. இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. அதாவது லைலத்துல் கத்ர் இரவு, அதற்கு பின்னால் 3 நாட்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் நீங்கள் பேசும்போது எந்த ஒன்றையும் அவர்களுக்கு லேசாக்கி காண்பியுங்கள், நல்ல செய்தியாக சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் சீக்கிரமாக நிறைவு செய்து வெளியே புறப்படுவது என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் நமக்கு என்றைக்கும் நீடிக்க செய்வானாக. அன்புக்குரிய பெரியோர்களே, இன்றைய தினம் ஆபிஸா அவர்கள் ஓதிய அருமையான வசனம், யூதர்கள் வேதக்காரர்கள் பற்றி அல்லாஹ் பேசுகிறான். தௌராத்து வழங்கப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் அதன் பிரகாரம் அமல் செய்யவில்லை, வாழவில்லை. தௌராத்திலே உள்ள அந்த உபதேசங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. இதன் காரணமாக அவர்கள் கிதாபுகளை சுமக்கிற, வேத ஏடுகளை சுமக்கிற ஹிமார்களை போன்று இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். ஹிமார்கள் இருக்கின்றனவே, கழுதைகள், அதன் மீது நாம் கிதாபுகளை வைத்து அது சுமந்து செல்லுமானால் அந்த கிதாபுகளில் என்ன விஷயங்கள் இருக்கிறது என்பது அதற்கு தெரியாது, விளங்காது. அந்த கிதாபுகளை அது பொருட்படுத்தாது, உதாசீனம் செய்தவாறு இருக்கும். அதுபோன்று தான் தௌராத்து வழங்கப்பட்டு அதை நன்கு விளங்கி செயல்படாமல் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த தௌராத்தை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களுடைய நிலை. அவர்களுடைய நிலை பற்றி அல்லாஹ் உதாரணம் காட்டுகிற போது அவர்கள் கழுதையை போன்றவர்கள், கிதாபுகளை சுமக்கிற, மார்க்க கிரந்தங்களை சுமக்கிற கழுதையை போன்றவர்கள். இந்த மார்க்க கிரந்தங்களில் எவ்வளவு அழகான, ஆழமான, அற்புதமான, அருமையான விஷயங்கள் இருக்கின்றன என்பது அந்த கழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனை. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை அந்த வேதக்காரர்கள் சம்பந்தமாக மட்டும் இறக்கவில்லை, நமக்கும் சேர்த்துத்தான் உபதேசிக்கிறான். ஆம், நாம் குர்ஆனை பற்றி பேசுகிறோம், ஹதீஸை பற்றி பேசுகிறோம், அதனுடைய உபதேசங்களை பற்றி பேசுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். குர்ஆனுடைய அந்த வசனங்களை நாம் விளங்கி இயன்று மட்டும் கடைபிடிக்க வேண்டும். நாள்தோறும் இங்கே பிரசங்கம் நடக்கிறது, பயான் நடக்கிறது, வாரந்தோறும் ஜும்மா உரை நடக்கிறது. மிஸ்பால் உதா அரபிக் கல்லூரியிலே மீராத் தொடர் சொற்பொழிவு 12 நாட்கள் நடைபெறும். நம்முடைய ஊரிலே உபதேசங்கள் நடப்பது போன்று வேறு எந்த ஊரிலையும் இல்லை என்று தான் சொல்லலாம். ஆனால் நான் உட்பட எல்லோருமே வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. அதை கடைபிடிக்காவிட்டால் அருமை சகோதரர்களே, அந்த யூதர்கள் வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் எந்த ஒரு உதாரணம் சொன்னானோ அந்த உதாரணத்திற்கு நாமும் இலக்காக வேண்டிய நிலை உண்டாகிவிடும். எந்த இல்மிலே அமல் இருக்கிறதோ அந்த இல்முக்குத்தான் மரியாதை இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் அறிகிறோம் என்றால் அதில் அமல் ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கிறது. எனவேதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு துஆ கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் இல்மின் லா யன்ஃபவு வ கல்பின் லா யக்ஷவு வ நஃப்ஸின் லா தஸ்பவு வ மின் துஆஇன் லா யுஸ்மஉ என்று துஆ கேட்டிருக்கிறார்கள்.
பயனளிக்காத இல்மிலிருந்து யா அல்லாஹ் நான் இடத்திலே பாதுகாப்பு வேண்டுகிறேன். இறை பக்தி இல்லாத இதயத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். மன நிறைவு கொள்ளாத மனசிலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். கபூலாகாத ஏற்கப்படாத பிரார்த்தனையிலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். 4 விஷயங்களிலிருந்து அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு வேண்டியிருக்கிறார். இல்மு கற்றோம், உபதேசம் பெற்றோம், அதன் பிரகாரம் நாம் அமல் செய்யாவிட்டால் நாம் பாதுகாப்பு கேட்க வேண்டியிருக்கிறது. இதயம் இருக்கிறது, மனம் இருக்கிறது, இறை அச்சம் இல்லை என்றால் அந்த இதயம் என்ன பிரயோஜனம்? நப்சு பேராசை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் அளித்த ஒன்றை கொண்டு அது மன நிறைவு கொள்ள வேண்டும். மன நிறைவு கொள்ளாவிட்டால் அந்த நப்சு நமக்கு வேண்டியதில்லை. 1000 துஆக்கள் கேட்கிறோம், துஆக்கள் நிறைவேறவில்லை என்றால் எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கப்படாத கபூலாகாத பிரார்த்தனையிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் முஸ்தஜாபு துவா, எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். இருந்தபோதும் அவர்கள் துவா கேட்கிறார்கள் என்றால் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள், நாமும் இப்படி துவா கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபவு வ கல்பின் லா யஹ்ஷவு வ நஃப்ஸின் லா தஸ்பவு வ மின் துஆஇன் லா யுஸ்மவு. அருமையான துவா. எனவே அருமை சகோதரர்களை பெரியவர்களை, இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிய வருவது என்னவென்று கேட்டால், கற்ற பிரகாரம் நாம் அமல் செய்ய வேண்டும் என்பது. இல்மும் அமலும் கரீனானி என்பார்கள். இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை என்று சொல்வார்கள். ஒரு மனுஷனிடத்தில் யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், இல்மு இருந்து அவன் அமல் செய்யாவிட்டால் அந்த இல்முனால் பயனில்லை. இல்மே இல்லாமல் அமல் செய்தாலும் அந்த அமலுக்கு பயனில்லை. எப்படி இல்மு இல்லாமல் தொழுகையை பற்றி தெரியாமல் எப்படி தொழ முடியும்? ஜக்காத்துடைய சட்டத்திட்டங்கள் தெரியாமல் எப்படி நாம் ஜக்காத்து கொடுக்க முடியும்? திருமணத்தினுடைய வழிமுறைகள் சட்டத்திட்டங்கள் தெரியாமல் எப்படி கணவன் மனைவி ஒருவருடைய உரிமைகளை ஒருவர் நிறைவேற்ற முடியும்? எனவே ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இல்மோடு அமல் இணைந்திருக்கிறது, அமலோடு இல்மு இணைந்திருக்கிறது. இவதான் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எங்களை பார்த்து சொல்வார்கள், நீ எப்போது ஆலிம் என்ற பெயருக்கு நீ அந்த அந்தஸ்தை பெறுவாய் என்றால் நீ இல்மு பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். அமல் செய்யாதவரை உன்னை ஆலிம் என்றே சொல்ல முடியாது என்று அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை பார்த்து பேசுவார்கள். அருமை சகோதரர்களை, பெரியவர்களே, எனவே தான் இந்த ஆயத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருவது என்ன? நாம் பல விஷயங்களை கேட்கிறோம், அறிகின்றோம், புரிகின்றோம், விளங்குகின்றோம். ஆனால் அதன் பிரகாரம் அமல் செய்வது அவசியமாக இருக்கிறது. வெறும் உபதேசம் மட்டும் பயனளிக்காது. என் போன்ற முகமது இஸ்மாயிலுக்கு வெறும் உபதேசம் மட்டும் பயனளிக்காது. மறுமைய நாளிலே நான் வெறும் உபதேசம் மட்டும் செய்து கொண்டே போனேன், அதில் கொஞ்சம் கொஞ்சம் நாம் அமல் செய்யாவிட்டால் என்னுடைய உதடுகளை, முகமது இஸ்மாயிலுடைய உதடுகள் நெருப்பு கத்திரிகளால் கத்திரிக்கப்படும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அந்த பாதுகாவல் துஆவோடு தான் நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். மேராஜ் சென்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே மேராஜில் சில நரகவாசிகளை கண்டார்கள். அவருடைய உதடுகள் பி மகாரித மின்னார், நெருப்பு கத்திரிக்கோள்களால் கத்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிர்ந்து போன அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே யார் இவர்கள் என்று கேட்கிற போது, இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்துமாரில் உள்ள ஹத்தீப்களாக முகமது இஸ்மாயிலாக இருந்தவர்கள். யகூலுன வலா யஃபாலுன, பேசுவார்கள் செயல்பட மாட்டார்கள். யக்ரஊன கிதாபல்லா வலா யாமலுன, இறைவசனங்களை ஓதுவார்கள், நிறைய ஓதுவார்கள், ஆராய்ச்சி செய்வார்கள், தர்ஜுமா செய்வார்கள், தப்சீர் செய்வார்கள், ஆனால் அமல் செய்ய மாட்டார்கள். அவர்களின் நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை நான் என்னை வைத்து நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். இந்த ஹதீஸ் எல்லாம் கேட்கிற போது எவ்வளோ அச்சமாக இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் குர்ஆனை கற்கின்ற போது, அதாவது ஓதுவதிலே நன்மை இருக்கிறது, ஆனால் கற்றோம் என்றால் அதில் உள்ள விளக்கங்களை நாங்கள் விளங்கினோம் என்றால் 10 ஆயத்துக்களாக நாங்கள் விளக்கங்கள் பார்ப்போம்.
முதலில் என்ன செய்வோம், அந்த 10 ஆயத்துக்கள் பிரகாரம் அமல் செய்துவிட்டு தான் அடுத்த 10 ஆயத்துகளுக்கு போவோம். சொல்வது யார்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வளோ பெரிய உத்தம சக்திய சஹாபாக்கள் பார்த்தீர்களா? வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கடைபிடித்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு 10 ஆயத்துக்களாக அந்த 10 ஆயத்துக்களுடைய விளக்கங்களை அறிந்து வாழ்க்கையில் கடைபிடித்ததற்கு பின்பு தான் அடுத்த 10 ஆயத்துக்களுக்கு நாங்கள் போவோம் என்கிறார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நேற்றைய தினம் ஆபிஸா அவர்கள் ஒரு அருமையான வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். வைதா நாஜைத்தும் ஒரு ரசூலை இப்போ கத்திமு பையனயதே நஜ்வாக்கும் சதக்கா என்கின்ற ஒரு அற்புதமான வசனம். நீங்கள் ரசூல் நாயகத்திடத்தில் ஏதாவது முக்கியமான விஷயம் பேச போனீர்கள் என்ற நன்கு கவனியுங்கள். அவர்களை சந்திக்க போவதற்கு முன்னாலே ஏதாவது தான தர்மங்கள் செய்துவிட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிவிட்டான். நாயகத்தை நீங்கள் சந்திக்க போனீங்க, ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பேச போனீங்கன்னா திடீர்னுலாம் போகக்கூடாது, தர்மம் பண்ணிவிட்டு போங்க, சதக்கா செஞ்சுட்டு போங்க. இப்போ கத்திமு பையன எதை நஜ்வாக்கும் சதக்கா செஞ்சுட்டு போங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை கேட்டவுடனே அவருடைய கையில் ஒரு தீனார் இருந்தது. அந்த ஒரு தீனாரை பல திர்ஹம்களாக மாற்றினார்கள். அடுத்து அன்னலாரை அவர்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒவ்வொரு திர்ஹமாக சதக்கா செய்துவிட்டு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். இந்த வசனங்கள் பரவுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை நஸ்ர் செய்து விட்டான், மாற்றி விட்டான். இல்லை பரவாயில்லை, போனால் போயிட்டு போங்க, சதக்கா செய்யாமல் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, ரசூல் நாயகத்தை நீங்கள் சந்திங்கன்ற அடுத்த வசனம். அதாவது சில குறிப்பிட்ட மணி நேரங்கள் இல்லை, கொஞ்ச நேரத்திலே அந்த வசனம் மன்சூக் ஆகிடுச்சு. மன்சூக்னா அது மாற்றப்பட்டு போச்சு, சலுகை தரப்பட்டு போச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, இந்த வசனம் இறங்கின உடனே இந்த வசன பிரகாரம் அமல் செஞ்சது நான் ஒரு ஆள் மட்டும்தான். எனக்கு முன்னும் யாரும் அமல் செய்யலை, எனக்கு பின்னும் யாரும் அமல் செய்யலை. அமல் செய்கிறதுல முந்துறாங்க பாருங்கள். அதற்காக நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், ஏன் இந்த அல்லாஹ் இப்படி உத்தரவு பிறப்பிக்கணும்? நாயத்தை போய் சர்வசாதாரணமாக சந்திங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் சதக்கா செஞ்சுவிட்டு போகணும் அப்படின்னாக்க, அந்த நேரத்தில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு. மக்கள் இஷ்டத்துக்கு கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க, விளக்கங்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. வணக்க வழிபாடுகளில் நிம்மதியாக ஈடுபட முடியலை, குடும்ப காரியங்களில் ஈடுபட முடியலை. யாராவது வந்து நிற்பாங்க விளக்கங்கள் கேட்டு, விளக்கம் கேட்குறியா, போய் சதக்கா கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மட்டுப்படுமா இல்லை, அது லேசாகுமா இல்லையா? எங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சில அனுபவங்கள் ஏற்படும். அப்போ தான் 12 மணி 12:45 ஒரு தொழுவு வருவோம், ஒரு குரூப் வந்து நிற்கும் ஃபத்துவா. 2 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் சாய்வோம் ஃபத்துவா. அசரு தொழுதுட்டு டியூட்டியை முடிச்சுவிட்டு வர்றப்போ ஃபத்துவா. மக்ரிப் பின்னாடி, அதை விட இஷாவுக்கு பின்னாடி ஃபஜ்ர் தொழுத கையோடு வெளியே வரும்போது ஒரு குரூப் நிற்கும். இப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் வந்தோம் பாங்க. ஃபஜ்ர் தொழுதுக்கு பின்னாடி நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக, நான் ஃப்ரீ, ஓகே நான் ஃப்ரீ. மர்சா ஃப்ரீயாக இருக்குமா? மர்சா ஆஃபீஸ் ஃப்ரீயாக இருக்குமா? ஆஃபீஸ் க்ளோஸாக இருக்கிறப்ப எப்படி நான் ஃபத்வா எழுதி உங்களுக்கு முத்திரை வச்சு தர முடியும்? சரி, அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டதன் காரணமாக அல்லாஹ் அப்படி ஒரு வசனத்தை இறக்கின உடனே அந்த வசனத்தினுடைய தாற்பயத்தை சத்திய சஹாபிகள் விளங்கி கொண்டு கேள்விகளை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விளக்கங்களை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, அல்லாஹ் வந்து ஏதோ ஒரு சபபுக்காகத்தான் இப்படி செஞ்சுருக்கிறான்னு சொல்லிட்டு உடனே அல்லாஹ் ஆயத்தை நஸ்ர் செஞ்சுட்டான். இனி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு எது தேவையோ எது அவசியமோ நீங்கள் கேளுங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் 3 வகையான பாக்கியங்கள், சிறப்புகள், அம்சங்களை தந்திருந்தான். அது எனக்கு அல்லாஹ் தந்திருக்கணுமே அந்த பாக்கியங்களை. எனக்கு அந்த பாக்கியங்கள் கிடைத்திருக்கும்னா இந்த பூமியில், இந்த மதீனா பூமியில், இந்த அரேபிய பூமியில் எந்த ஒரு செந்நிற ஒட்டகையில் மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் பெருமையாக கருதுகிறாங்களோ அதை விட எனக்கு மேலானதாக இருக்கும். அந்த 3 விஷயங்களில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்தது. அது பெரிய பாக்கியம்.
ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், ஹைபர் போரில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையில் ராயத்தை கொடுத்து, ஜண்டாவை, அந்த போர்க்கொடியை கொடுத்து, அவர்கள் மூலமாக அந்த ஹைபர் போர் வெற்றி அடைந்தது. மூன்றாவது விஷயமாக தான் இந்த ஆயத்துன் நஜ்வா அதிர்த்து ஓதி காமிச்ச அந்த வசனம். அந்த வசன பிரகாரம் அலி ரலியல்லாஹு மட்டும்தான் அமல் செய்ய முடிஞ்சிச்சு. வேறு யாரும் அமல் செய்ய முடியலை. அந்த பாக்கியசாலியாக அவங்க ஆனாங்க. இந்த 3 விஷயங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறேன்னு சொன்னது யார்? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எப்படியெல்லாம் அவங்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க பாருங்கள் அமல் செய்வதற்கு, கற்ற பிரகாரம் அமல் செய்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஆசை நமக்கு வேணும் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. இந்த இல்ம நாஃபி ஏதோ நாம் உபதேசம் பேசுகிறோம், உபதேசம் கேட்குறோம், எந்த அளவுக்கு அமல் செய்ய முடிகிறதோ ஓரளவுக்காவது நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இபாதத்துகளை பற்றி பேசுகிறோம், கியாமுல் லைலை பற்றி பேசுகிறோம், குர்ஆன்கள் ஓதுவதை பற்றி பேசுகிறோம், தான தர்மங்களை பற்றி பேசுகிறோம், பல நல்ல விஷயங்களை பற்றி. அல்லாஹு அக்பர் இறை மறையினுடைய அந்த வசனங்களுடைய விளக்கம், இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்னான அந்த ஹதீஸுகள், சத்திய சஹாபிகள், நல்லோர்கள், பெரியோர்கள், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள், இப்படி ஒவ்வொன்றாக நம்ம பேசிகிட்டே வரோம் இல்லையா? இதை நம்மளால் எந்த அளவுக்கு கடைப்பிடிக்க முடியும்? அப்படி கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மசலுள்ளதுன்னு ஹும்மிலுத்து வராத்த சும்பலம் யமீலுவா. நம்முடைய நிலைமை யாரை போல் ஆகிடக்கூடாது, அந்த யூதர்களை போல் ஆகிடக்கூடாது. யூதர்களை பற்றி அல்லாஹ் என்ன பேசுகிறான்? அந்த யூதர்களுக்கு தௌராத்து வழங்கப்பட்டுச்சு, ஆனால் அதன் பிரகாரம் அவங்க என்ன செய்யலை, அமல் செய்யலை, அதை நடைமுறைப்படுத்தலை. மட்டுமல்ல, அதில் நிறைய விஷயங்களை மாற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அது துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு உதாரணம் ஹிமாரை போல இருக்குது. அந்த ஹிமாருக்கு தமிழில் அர்த்தம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஹிமாரை போல இருக்குது. அந்த ஹிமார் குத்துபுகளை கித்தாபில் சுமந்துக்கிட்டு போகுது. ஆனால் அந்த குத்துபுகளில் என்ன விளக்கங்கள் இருக்குங்கிறது அதுக்கு தெரியறது இல்லை. அது உதாசீனப்படுத்திட்டு போயிட்டுருக்குது. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்ந்துடக்கூடாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ புரிஞ்சுக்கிறோமோ, நான் உட்பட, என் குடும்பம் உட்பட, தங்களுடைய குடும்பங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதன் மூலமாக தன்னுடைய திருப்பொருத்தத்தையும் தன்னுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை தந்தருள்வதோடு இந்த உலகத்திலேயும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை, மறு உலகத்திலேயும் விமோச்சனமான வாழ்க்கையை நமக்கு தந்தருள்வான் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வோமாக. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லூர் புரிவானாக.